கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியான வார்த்தையாக அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தில் 2-4 வசனம் வரையில் நம்ம சில வார்த்தைகளை குறித்து தியானிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகி கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி இந்த இதில் நம்ம வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த 100க்கு அதிபதியாகிய இந்த கொர்நேலியு பார்த்தீங்கன்னா அவரை குறித்து தானே இதில் இந்த சம்பவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவன் தேவ பக்தி உள்ளவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாராம். பாருங்க, இவர் ஒரு பட்டாளத்தில் ஒரு அதிகாரியாய் இருக்கிறார். அப்படி இருந்த போதிலும் அவர் தன்னை படைத்த கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஒவ்வொரு நாளும் அவன் தேவ பக்தி உள்ளவனாய் வாழ்ந்து தன் வீட்டார் அனைவரோடு கூட அவர் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்து அவரால் முடிந்த தானங்களையும் தர்மங்களையும் செய்து கொண்டே வருகிறார். இப்படியே அவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தேவதூதன் அவருக்கு தரிசனமாகி அவர் சொல்லுகிறார், அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டியிருக்கிறது என்று சொல்லி தேவதூதன் ஒரு நாளில் பிரத்யட்சயமாக இந்த கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். பாருங்க, ஒரு நாளும் என் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை, என் தான தர்மங்களுக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி அவர் சோர்ந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவர் தேவ பக்தி உள்ளவராய் இருந்து தன் குடும்பத்தாரையும் தேவ பக்தியில் நடத்தி அவரால் முடிந்த தான தர்மங்களை செய்து கொண்டு அவர் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். பாருங்க, ஒரு நாளில் ஆண்டவர் முகமுகமாக இந்த கொர்நேலியுவுக்கு தேவதூதர் மூலமாக ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அப்படி தரிசனத்தை பிரத்யட்சமாக இந்த கொர்நேலியுவை பார்க்கும் பொழுது அந்த தேவதூதன் சொல்லுகிறார், பாருங்க, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டியிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, பாருங்க, அவர் அவருடைய ஜெபங்கள், அவருடைய தான தர்மங்கள், அவர் படுகிற அந்த பிரயாசங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் வருகிறது. அது சொல்ல தேவ சமூகத்தில் அதுக்கான பதில் வந்துவிட்டது. நீ ஜெபித்த ஜெபங்கள், நீ செய்த தான தர்மங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு நினைப்பூட்டுதலாக எட்டியிருக்கிறது என்று சொல்லி ஒரு நாள் பதில் வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கூட நினைக்கிறோம், நம்ம தினமும் ஜெபிக்கிறோமே, தினமும் உபவாசிக்கிறோமே, இல்லை ஆண்டவருக்காக கொடுக்கிறோமே, தான தர்மங்களை ஏழை எளியவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோமே, அப்படி இருந்தாலும் கூட என் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி இன்னைக்கு நீங்கள் யாரெல்லாம் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, கேள்விகளோடு இருக்கிறீங்களோ, என் ஜெபங்களுக்கு பதில் வரல, என் தான தர்மங்களுக்கு பதில் வரல, என் கர்த்தர் என்னை நினைக்கலை என்று சொல்லி நீங்கள் யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய தான தர்மங்களும் நீங்கள் ஆண்டவருக்காக தேவ பக்தி உள்ளவர்களாய் இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு எல்லாம் நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களும் தேவ சமூகத்தில் அது ஆண்டவருக்கு நினைப்பூட்டுதலாக வந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வந்திருக்கிறது. உங்கள் தான தர்மங்களுக்கு பதில் வந்திருக்கிறது. அதற்கான பிரதிபலனை நீங்கள் பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை உள்ள பிதாவே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான கர்த்தாவே, காலை வேளையில் கூட உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த கொர்நேலியு ஆண்டவரே ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும் கூட தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக தானும் தன் குடும்பத்தாரையும் தேவ பக்தியிலே நடத்தி தான தர்மங்களை செய்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதே அப்பா தகப்பனே, அவர்கள் சோர்ந்து போகாமல் அதை செய்து இதை பார்த்து ஒரு நாள் தேவ தூதன் அவர்களுக்கு தரிசனமாய் தோன்றி உன் தானங்களும் உன் தர்மங்களும் உன் ஜெபங்களும் தேவ சமூகத்தில் வந்து எட்டியிருக்கிறது என்று சொல்லி அவருக்கு ஆண்டவரே நல்ல ஒரு பதில் கிடைத்தது போல ஆண்டவரே, இந்த நாளில் அந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக அப்பா நான் பாரத்தோடு செபிக்கிற தகப்பனே, அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா முடிவுகள் அவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் வரட்டும், அது சமாதானத்துக்கு ஏதுவைகளாய் வரட்டும், அவருடைய ஜெபங்களுக்கு பதில் வரட்டும், அவருடைய உபவாசத்துக்கு பதில் வரட்டும், தேவனுக்கு முன்பாக தேவ பக்தியோடு நடக்கிறதற்கு அப்பா பதில் வரட்டும், தானங்களும் தர்மங்களும் ஆண்டவரே தகப்பனே அவர் செய்து உமக்கென்று பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே பதில் கிடைத்து அவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் ஆண்டவரே அவர்கள் மாறும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் பதில் வரட்டும் ஆண்டவரே. இந்த கொர்நேலியுவுக்கு எப்படி பதில் வந்தது ஆண்டவரே, அப்படியாய் ஆண்டவரே இப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் ஆண்டவரே அப்பா அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற பதில் அவர்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன்.